நாம் தமிழர் கட்சியில் அடுத்தடுத்து மாவட்ட நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் கண்ணன் கட்சியில் இருந்து விலகியுள்ளார். கட்சி கட்டமைப்பு என்று சீமான் எடுத்து வருகின்ற முடிவு களத்தில் உண்மையாக உழைத்தவர்களை உதாசீனப்படுத்துவதாக உள்ளதாக கண்ணன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா வணக்கம் 2010 நாம் தமிழர் இயக்கம் அரசியல் கட்சியாக உருவெடுத்த காலத்தில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகளை ஆதரிக்கின்ற கட்சி என்பதற்காக பயந்த சாமானியர்கள் மத்தியில் சேலம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரன் என்றும் செந்தமிழன் சீமானின் தம்பி என்று வரிந்து கட்டிக்கொண்டு பேரறிவிப்பு பிரகடனப்படுத்திக் கொண்டும் நான் கட்சியில் செயல்பட்டேன். துவக்க காலத்தில் சேலத்தில் மட்டுமல்லாமல் கர்நாடகா வரையிலும் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பொது கூட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களிலும் ரயில் மறியல் உள்ளிட்ட அனைத்து நிலைக்களங்களிலும் பங்கேற்று பணியாற்றி போராடி என் மனைவியுடன் 2013 கைதாகி உள்ளோம் மற்றும் நடந்து முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற பேரூராட்சி உள்ளாட்சி இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் களப்பணி ஆற்றியும் கட்சியினரை நேசித்தும் ஒருங்கிணைத்தும் மேடைகளிலும் கட்சி பாளர்களுடனும் வாகன பிரச்சாரத்திலும் உரை நிகழ்த்தி தேர்தல் காலங்களில் ஒரு நாள் கூட இடைவிடாது களப்பணி செய்தேன். எவ்வித எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாமல் அடர்த்தியான ஏழ்மை வறுமை நிலையிலும் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டேன். கட்சி வழங்கிய தொகுதி இணைச் செயலாளர். அதன் பிறகு சேலம் மாநகர மாவட்ட தலைவர் பொறுப்பினை ஏற்று நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு தத்துவ ரீதியாக கற்பித்தும் ஒருங்கிணைத்தும் கட்சியினரை வழி நடத்தி வந்தேன். கட்சியில் மிக தீவிரமாக செயல்பட்டதன் விளைவாக எனது சொந்த வாழ்வில் ஏற்பட்ட பாதிப்புகள் இழப்புகள் சொல்லில் அடங்காதவை இருந்தபோதிலும் கட்சியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் தொடர்ந்து போராடி வந்தேன்.